கர்த்தர் நல்லவர். வேகமாக நாம் சில வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தப்பியோடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதனாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் இவருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். இந்த வேத வசனத்திலே தப்பியோடின ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் அந்த சோதோமில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட அநேக 4 ராஜாக்களும் அவருடைய மக்களும் அவருடைய பொருட்களும் சிறைப்பட்டு போன நேரத்தில் அங்கே ஒருவன் மாத்திரம் தப்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட சத்ரு அநேகரை 5 ராஜாக்கள் இந்த 4 ராஜாக்களை சண்டை போட்டு சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்கள். இன்றைக்கும் சத்ரு அநேகரை சிறைப்படுத்தி கொண்டு போகிறார். அநேகர் பலவிதமான காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சத்ரு அவளை கொண்டு போகும் பொழுது அங்கே சொன்ன வார்த்தையின்படி ஒருவன் மாத்திரம் தப்பி ஓடி வருகிறான். ஆண்டவர் அவனுக்கு தப்பி வருவதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவிதமான பிரச்சனைகளாலும் கட்டப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தப்பி ஓடின ஒருவனைப் போல கர்த்தர் உங்களை தப்ப செய்திருக்கிறார். கரங்கள் வைத்து ஆமென் சொல்லுவோமா? நாம் சொல்லலாம், நான் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லலாம். கடந்த 2024 ஒருவேளை நம்மளை முடிப்பதற்கு பிசாசு ரொம்ப தீவிரமாக இருந்தான். கர்த்தர் நம்மை தப்பு வைத்து இந்த 2025 கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பயங்கரமான கொள்ளை நோய் கொரோனா வந்த பொழுது அதிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பு வைத்தார். எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தது. பலவிதமான பாவத்திலே பிசாசு உங்களை கட்டி வைத்திருந்தான். அதிலிருந்து நீங்கள் தப்பி வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். திரளான ஜனங்களும் ராஜாக்களும் கட்டப்பட்டு சிறைப்பட்டு போன நேரத்தில் ஒருவன் மாத்திரம் தப்பி வருகிறான். கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் குமார் அங்கே ஒருத்தியே, என் உத்தமியே, நீ ஒருத்தியே என்று கர்த்தர் நினைச்சுகிறார் சொல்லுகிறார். ஒருவன் ஒருத்தி. பாருங்கள், எல்லாரும் அநேகர் இருந்தாலும் என் புறாவே, என் ரூபவதியே, என் உத்தமியே, நீ ஒருத்தி என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் பலரிலே எல்லாரை போல ஒருவனாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை வித்தியாசமாக இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். வேறு மனுஷனா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். வேறு மனுஷியா இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க பண்றாங்கட்டு நான் பண்ணக்கூடாது. அவங்க இப்படி அவங்க ஒரு வழியை தெரிந்து கொண்டு விசாலமான வழியில் போகிறாங்க, நான் போக முடியாது. அவங்க சபையில் முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி நான் முறுமுறுக்க முடியாது. அவர்கள் இஷ்டமானபடி செய்கிறாங்க இருக்க முடியாது. என்னுடைய அழைப்பு விசேஷமானது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மற்றவங்க செய்கிற பாவத்தை நான் செய்ய முடியாது. மற்றவள் வாழ்கிற வாழ்க்கை நான் வாழ முடியாது. என்னை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அங்கே உன் முகரூபத்தை காட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்மலையின் விடிப்பிலே மறைந்திருக்கும் என் புறாவே, உன் முகரூபத்தை என்ன செய்ய எனக்கு காட்டு, நீ உத்தமி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒருவனாக ஒருத்தியாக இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? இந்த தப்பியோடின ஒருவனை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் தப்புவதற்கு கர்த்தர் ஒரு கிருபை தந்தார். எத்தனையோ பேர் சீலோனில் கோபுரம் விழுந்து அநேகர் மரித்தார்கள்னு இயேசுவிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதனால நீங்கள் ரொம்ப நல்லவங்களாம் நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் ஏதோ கிருபையாக உங்களை தப்ப வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். எத்தனையோ விபத்துகள் வருகிறது. நேற்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தப்புவித்திருக்கிறார். எதற்காக தப்புவித்தார் என்று சொன்னால், இந்த தப்பியோடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாம் இடத்துல அதை அறிவித்தான். நீங்கள் அறிவிப்பதற்காக தப்புவிக்கப்பட்டவர்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேமா? நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தப்புவிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதற்காக. பாருங்கள், இவனுக்கு தெரியும், இந்த தப்பி வந்தவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை தப்புவித்திருக்கிறார். எனவே நான் மட்டுமல்ல,
இந்த சிறைப்பட்டு போன அத்தனை பேர் தப்புவிக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமிட்ட போய் சொன்னால் ஆபிரகாம் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பான், ஆபிரகாம் இதற்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பான் என்று சொல்லி இந்த நம்பிக்கையும் விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடியால் தான் அவன் தப்பி ஓடி வீட்டுக்கு போகவில்லை, தப்பி ஓடி எங்கேயும் போகவில்லை. அவன் தப்பி ஓடி எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அறிவித்தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றாக வாசம் பண்ணும் பொழுது ஆபிரகாமுடைய அன்பையும் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த கரிசனையும் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த சகோதர சிநேகத்தையும் ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த உத்தரவாதம் கொடுக்கிற காரியங்களையும் பார்த்த பொழுது இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இந்த சிறைப்பட்டு போன இந்த ராஜாக்கள் மாத்திரமல்ல, லோத்தையும் அவன் குடும்பத்தையும் விடுவிப்பதற்கு இந்த ஆபிரகாம் நிச்சயமாகவே வல்லமையுள்ளவனாக இருக்கிறான். அவனிடத்தில் போய் சொன்னால் நிச்சயமாகவே அவன் நடவடிக்கை எடுப்பான், அவன் இந்த காரியத்தை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது போல தன்னை காட்டிலும் நம்மை காட்டிலும் நமக்காக ஒருவர் இருக்கிறார், நமக்காக ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வலிமை உள்ளவர், யுத்தத்தில் வல்லவர், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்டவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கிற உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்கள் ஜனத்தார் சிறைப்பட்டு பாவத்திலும் சாபத்திலும் சத்துருவின் வல்லமையிலும் சிறைப்பட்டு இருக்கிற அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் வந்து ஆபிரகாமிடத்தில் அவன் அறிவித்தது போல நீங்கள் அறிவித்து, ஆண்டவரே இவங்கள் எல்லாம் இப்படி சிறைப்பட்டு இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரை சிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவளுக்காக மன்றாடி பரிந்து பேசுவீர்கள் என்றால், இந்த ஆபிரகாமே அவன் 318 பேரை தன் வீட்டில் இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தங்களை செய்து பவுஞ்சு பவுஞ்சாக அங்கே விழுந்து அவளை முறியடித்து சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தது போல, அவனுடைய பொருட்கள், ஸ்திரீகள், ஜனங்கள் எல்லாவற்றையும் திருப்பினது போல ஆபிரகாம் செய்திருப்பார் என்றால், ஆண்டவராய் இயேசு அதைவிட அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் திருப்பி கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கர்த்தர் நரகத்துக்கு தப்புவித்திருக்கிறார், ஆக்கினி தீர்ப்புக்கு தப்புவித்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா விதமான பாவத்தின் தண்டனைக்கு உங்களை தப்புவித்திருக்கிறார். இனி வருகிற கோபாக்கினைக்கு தேவன் உங்களை தப்புவித்திருக்கிறார். இவ்வளவு காரியத்துக்கும் தப்புவித்தவர் நீங்கள் மட்டும் தப்புவதற்காக அல்ல, உங்கள் மூலமாய் அநேகர் தப்புவிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எனவே இந்த நாளிலே நான் தப்பின ஒருவன் நான் மட்டும் சுயநலமாய் இருப்பதற்காக அல்ல, என்னை கொண்டு நான் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே நரகத்துக்கு தப்ப வேண்டும், இந்த பட்டணம் தப்புவிக்கப்பட வேண்டும், இந்த தேசம் தப்புவிக்கப்பட வேண்டும். இந்த பாரம் இருக்கும் என்றால் இந்த ஒரு மனுஷன் மூலமாக அந்த பாருங்கள் அநேக ராஜாக்கள் விடுவிக்கப்பட்ட 4 ராஜாக்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், சகல பொருட்களும் விடுவிக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். பாருங்கள், ஆபிரகாம் அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற 318 பேர் கொண்டு போய் யுத்தம் பண்ணான். இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்றது யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அல்ல. வேதம் சொல்கிறது யுத்தம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணி நீங்கள் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சிலர் இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் யுத்தத்திலே வல்லவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் உங்கள் மன்றாட்டு ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தெரிவித்து ஜெபம் பண்ண அந்த பகுதியில் இருக்கிற அநேக சிறைப்பட்ட ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் வந்து அவங்க கையில் ஒரு 10 பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க சொன்னால் தூக்கி போட்டுருவாங்க ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தப்புனது நான் மட்டும் தப்புனோம், யார் வெக்கெடுக்க போட்டால் எனக்கு என்ன அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் ஒரு எண்ணம் இருக்கும். என் கூட படித்தவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, என்னை வீட்டில் சுற்றி குடியிருக்கிறவங்கெல்லாம் அவங்க நரகத்துக்கு என்ன செய்யணும்? தப்பணும். அவங்க வரப்போகிற அழிவுக்கு தப்பணும் என்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்காது, ஒருவனுக்கு தான் இருக்கும். அந்த ஒருவனை தான் கர்த்தர் தப்பு வைக்கிறார். எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்காது. அநேகர் எனக்கு என்ன கிடைக்கும் தான் நினைப்பாங்க. ஆனால் ஒருவனுக்கு தான் ஒரு எண்ணம் இருக்கும், நான் தப்புனா போதாது, சிறைப்பட்டு போன அத்தனை பேர் என்ன செய்யணும்? தப்ப வேண்டும். அவன் போய் சொல்ல வேண்டிய இடத்துல போய் அவன் சொல்லுவான்.
மன்றாட வேண்டிய இடத்துல மன்றாடுவான். அதற்காக நடவடிக்கையை ஆபிரகாம் எடுத்தது போல அவனுக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு நான் பேர் சொல்லி ஜெபித்த அத்தனை பேரும் பரலோகத்தில் இருப்பார்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்க கையில கொடுக்குற ஒரு ஆத்மா, எத்தனை பேர் இயேசுவே எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும் ஜெபம் பண்றீங்க? அந்த இயேசுவே எழுதுவீங்க, பேர் எழுதுவீங்க. இல்லை நான் தப்புன்னா நான் மட்டும் தப்பிட்டேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பேர் எழுதி ஜெபம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அது இஷ்டமும் இருக்காது. ஆனால் தப்பியோடின ஒருவன் அவன் சிறைப்பட்டவர்களை மீட்பதற்கு உதவுவான் என்பதற்கு தான் கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் கீழ்ப்படியாமைக்குள் நடத்தி போட்டார். எதுக்கென்றால் உங்களை ரட்சிப்பதற்காக. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? உங்களை தப்புவிப்பதற்காக, பிரஜாதிகளை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் அவர்களை கீழ்ப்படியாமைக்குள் நடத்தி போட்டாலும் இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்றால், எப்படியாவது ஆண்டவரே நீர் தப்புவிக்க வல்லமையிலவர். ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் எதெல்லாம் சொல்லுகிறோம் அதை கேட்டு எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவர், அநேகரை மீட்டு கொண்டு நீர் வர வல்லவராக இருக்கிறீர். எனவேதான் ஆபிரகாம் அந்த ராஜாக்களை முறியடித்து, ராஜாக்கள்னா தேசங்களை உள்ள ராஜாக்களை முறியடித்து அவங்க கையில் இருக்கிற சிறைப்பட்ட ஜனங்களை அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தான். எத்தனை பேர் தப்பினி ஓடின ஒருவனை போல நானும் இருக்கணும் நான் விரும்புகிறேன்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் கைகளை வைத்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும். ஆண்டவரை சுயநல கிறிஸ்தவனாக இராதபடி என் மூலமாக, எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது என் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்மா ஆதாயம் பண்ணணும், எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? கர்த்தர் அந்த விருப்பத்தை கர்த்தர் 2 கரங்களை வைத்து நான் பேரெழுதி ஜெபமிடுவேன். எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும் அல்ல, இந்த ஆண்டு முடிவது மாசம் எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும். ஆண்டவரே நீங்கள் எவ்வளவு ஆத்மா சில கேளுங்கள், சில விசுவாசில் 100 ஆத்மா கேட்கலாம், 1000 ஆத்மா கேட்கலாம், 10,000 கேட்கலாம். நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர்கள் பேரை எழுதி நீங்கள் ஜெபி அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கர்த்தர் அவளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தப்பியோடின ஒருவனை போல என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒருவனாக ஒருத்தியாக கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். இங்கே பார்க்கிறோம், ஐக்கியத்தில் இருக்கிறோம் ஒருவன். இன்னைக்கு சிலருக்கு ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தனியாக இருக்கிற ஒருவருக்கு கர்த்தர் மனைவி புருஷனை கொடுத்து குடும்பமாக ஐக்கியப்படுத்துகிறார். அடுத்ததாக சபையின் ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார், திருச்சபையின் ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் திருச்சபைக்கு பெரிய கூட்டமாய் வரும் பொழுது ஆண்டவர் கேசல், அதாவது ஜெப குழுக்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஐக்கியத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், குடும்ப ஐக்கியம், ஜப ஐக்கியம், சபையின் ஐக்கியம், இந்த ஐக்கியத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால், சபையிலும் நிறைய ஐக்கியம் இருக்கிறது. ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், இப்பொழுது வியாபாரிகள் ஐக்கியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் நிறைய ஐக்கியங்கள் இருக்கிறது. வாலிபர் ஐக்கியம் பாருங்கள், இப்படி பலவிதமான பெண்கள் ஐக்கியம், இப்படி பல ஐக்கியம் இருக்குது. ஏதோ ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது இந்த ஐக்கியத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் விழுந்தால் ஒருவன் என்ன செய்வானாம்? அவனை தூக்கி விடுவான். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவாமா? தூக்கி விடுகிற ஆசீர்வாதம். நீங்கள் சபையின் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, அதுவும் சபை பெருசாக நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக ஒரு கேசல் என்ற ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒவ்வொரு ஏரியாலும் இந்த கேசல் நடைபெறுகிறது, வீட்டு கூட்டங்கள் நடைபெறுகிறது. இதில் ஐக்கியமாக இருப்பீர்கள் என்றால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்கள், 4:10 வாசிங்கள். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். அவன் உடனாளி அவனை என்ன செய்வானா? தூக்கி விடுவான். அப்போ இந்த ஐக்கியத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், நமக்கு எப்போ விழுக வரும்? நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கை. எப்போ நம்ம விழுவோம் தெரியா. ஆனால் ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சோர்வடையும் பொழுது, பலவீனம் அடையும் பொழுது, சில நேரத்தில் தள்ளாடும் பொழுது, சில பாவத்தில் நீங்கள் விழும் பொழுது, அந்த ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? தூக்கி விடுவார்கள். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவாமா? இதுதான் ஐக்கியத்தின் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஒருவன் அந்த ஐக்கியத்தில் இருப்பான் என்றால் அவன் நிச்சயமாகவே நீதிமான், 7 தரம்
விழுந்தாலும் அவன் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். ஏன் எழுந்திருப்பான் என்றால் அவன் ஐக்கியத்தில் இருப்பதனாலே. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவேமா? நீங்கள் சபைக்கு வந்தும் மனம் திரும்பாமல் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு இந்த ஐக்கியத்தில் வர வர நீங்கள் ஜெபம் பண்ணவென்றால் நீங்கள் மனம் திரும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களின் வாழ்க்கையிலே எதெல்லாம் தேவன் அப்புறப்படுத்த வேண்டுமோ அதை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய உறுதியான விசுவாசம். எனவே ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் ஜெப ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. அந்த சிறு கேசல் ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. அந்த சபையின் ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுதுதான் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ண முடியும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? சிலர் விழுந்து போவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, பைபிள் நல்லா தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் சீக்கிரமாக என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க. இல்லை, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் நான் மற்றவரோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன், மற்றவரோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி யார் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே விழமாட்டார்கள். ஏன்னால் விழுந்தாலும் தூக்கி விடுறவர்கள் ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு தெரியாது, நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அப்போது சில சமயம் சில நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவங்க நம்மளை திருத்துவாங்க. பிரதர், இப்போ வர வர நீங்கள் உங்கள் பேச்சில் சரியில்லை, உங்களுடைய செய்கை சரியில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். வேணுமா வேண்டாமா? வேணுன்றவங்க நல்லா கை வைத்து காட்டுங்க. அப்போ உங்களை திருத்தணும் சில காரியங்களை. அப்போ அந்த ஒரு ஃபெலோஷிப்பில் போனால் தான் தெரியும் இந்த காரியத்தை திருத்திக் கொள்ளுங்க. சில என்கரேஜ் பண்ணுவாங்க. விழுந்தால் பாருங்கள், யோபு இந்த வேலையை செய்திருக்கிறார். யோபு நான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் விழுந்தவர்கள் எல்லாரையும் என் வார்த்தையினால நான் என்ன செஞ்சேன்? தூக்கி விட்டதாக சொல்லுகிறான். 4ஆம் வசனமா வாசிங்கள். 4ஆம் வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் என்ன செய்தீர்? நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்கள் என்ன செய்தீர்? பலப்படுத்தினீர். இதுதான் ஐக்கியத்தின் ஆசீர்வாதம். விழுகிறவன் எல்லாம் நல்ல வார்த்தையை சொல்லி நல்ல சாந்தத்தோடு உபதேசம் பண்ணி அவனை நிற்க பண்ணுகிற ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். தள்ளாடின முழங்கால்கள் என்ன செய்கிறாராம்? பலப்படுத்தினார். ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு ஐக்கியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சிலர் ஐக்கியம் சொல்லிட்டு உட்காந்து புறணி பேசிட்டு இருப்பாங்க. அது ஐக்கியம் இல்லை, அது பேய்களை உள்ள இறக்கி உங்களை சபிக்கப்பட்டவெல்லாம் மாற்றிடும். அது அந்த ஐக்கியத்தை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே வாங்க. அது புறணி பேசுகிற ஐக்கியம் இல்லை. இவங்க ரொம்ப ஜோம் பண்ண உடனே இப்போ நல்ல பரிசுத்த வாட்டிகள் மாதிரி நினச்சிருவாங்க. பரிசுத்தவாங்க நினச்சிட்டு மற்றவங்களெலாம் அற்பமாக பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே பேய் இறங்கிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. எனவே அவங்க தங்களை பெரிய நீதிமான் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. எனவே தாழ்த்தி தேவ சமூகத்திலே, ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சபையின் ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கணும், ஊழியத்தின் ஐக்கியத்தில் இருக்கணும். தன்னிச்சையாக போகக்கூடாது. நீங்கள் யாரெல்லாம் சபையோடு விடாதபடி உங்களை அப்படி பிரிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள லூசிஃபர் உட்கார்ந்துருக்கணும்னு அர்த்தம். அவன் வேற ஆவி உட்கார்ந்துருக்கணும்னு அர்த்தம். ஏனென்றால் உங்களை சபையோடு சேர விட மாட்டாங்க, ஐக்கியப்பட விட மாட்டாங்க, ஊழியத்தோடு ஐக்கியப்பட மாட்டாங்க, ஊழியரோடு ஐக்கியப்பட விட மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்குள்ள வேறு ஆவி கிரியை செய்து, பயங்கரமான ஆவி. ஆனால் சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அந்த சரீரத்துக்குள்ளே நீ ஒரு அவயமா இருக்கிறாய். அந்த அவயம் என்னதென்பதை அறிந்து அதில் நீ இணைந்து செயல்படும் பொழுதுதான் உன் ஓட்டம் கடைசி வரைக்கும் அது வெற்றியாக இருக்கும். எத்தனை பேர் இந்த கடைசி வரைக்கும் ஓட்டம் வெற்றியாக இருக்கணும் விரும்புகிறீங்க? சரியான ஐக்கியத்தில் இருக்கணும். தவறான ஐக்கியத்தில் இருந்தால் உட்கார்ந்து புறணி பேசிட்டு உங்களுக்குள்ள தவறான ஒரு காரியத்தை பிசாசு என்ன செய்வான்? விதைத்திடுவான். எனவே மிகவும் கவனமாக இருங்கள், ஐக்கியத்தில் இருக்க ஒருவனாக இருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இங்கே சொல்லப்பட்டு பாருங்கள், 2 பேர் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருவனை பற்றி வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவன் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒருவன் என்ன செய்வானாம்? கைவிடப்படுவான். ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆண்டு இன்னைக்கு திருச்சபையானது கர்த்தருடைய வருகையை என்ன செய்யணும்? எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆண்டவராய் ஒரு நல்ல திருச்சபையுடைய அடையாளம் அதுதான். அந்த நாட்களை ஆதி சபை அவர்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? மாரநாதா. மாரநாதா அப்படின்னு சொன்னா இயேசு சீக்கிரமாய் வருகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மாரநாதா அப்படின்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, மாறன.
இனிமேல் சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் கையை கொடுத்து என்ன சொல்லணும் நீங்கள்? மாரநாதா. மாரநாதா, இயேசு சீக்கிரமாக வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆயத்தமாக மற்றவங்களை என்ன செய்ய? ஆயத்தப்படுத்துன்னு அர்த்தம். மாரநாதா, இயேசு வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் மகிமையில் வெளிப்பட போகிறார். அவருடைய வருகையிலே நாம் போக வேண்டும் என்றால் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் என்ன செய்கிறான்? கைவிடப்படுகிறான். அந்த ஒருவனாக ஒருத்தியாக எத்தனை பேர் இருக்கணும் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் அவருடைய வருகையை நீங்கள் எதிர்நோக்கி என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி காத்திருக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அந்த புத்தியுள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் நமக்கு தெரியும். அதில் 10 பேரும் வருகைக்காக தான் காத்திருந்தாங்க மணவாளன். ஆனால் அந்த 5 பேர் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் விழித்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கையிலே எண்ணெய் வைத்திருந்தார்கள், ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளனை சந்திப்பதற்கு அவங்க ஆயத்தமாக இருந்த 5 கன்னிகைகள் அவர் என்ன செய்தார்கள்? போனார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே எதற்காக சர்ச்சுக்கு வரோம்? ஏதோ ஒரு தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக, ஒரு அற்புதம் நடப்பதற்காக மாத்திரமல்ல. சபைக்கு வருவதின் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும். எல்லாம் வலது கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய வருகையில் எப்படியாவது காணப்பட. எப்படியாயினும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:51 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:51 வாசிங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே சொல்லப்பட்ட காரியத்துக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் என்ன செய்வதில்லை? நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் என்ன செய்வோமா? மறுரூபமாவோம். அப்போ இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். இந்த மறுரூபத்தை நீங்கள் இந்த வருகையிலே காணப்படணும்னா நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கணும். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? சுதந்தரிக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேத வசனம், தேவனுடைய வசனம் 1 பேதுருவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய வசனத்தினால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் உங்களை ஜெனிப்பிக்கிறது. இன்னைக்கு புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் என்றால், இதுவரை நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருடைய இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். சகைவு பார்த்து சொன்னார், நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் என்ன செய்யணும்? அவன் கீழ்ப்படிஞ்சு இறங்கும் பொழுதே மறுரூபம் அடைஞ்சிட்டான். அவன் என்னதுன்னா அவன் மறுபடியும் பிறந்துட்டான். உடனே சொல்கிறான், நான் யாரிடத்துல அநியாயமாக வாங்கினதுனால நினைச்சுக்கிறேன், நாளத்தனையாக திருப்பி தருகிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவ ஆண்டுடைய வருகையில் காணப்பட வேண்டியும். 2வது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், உங்களை ஒரு நாள் கர்த்தர் மீட்டுக் கொள்ள போகிறார். அது அட்வான்ஸாக கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டவர்கள்லாம் ஒரு நாள் உங்களை எப்படி சிமியோனை ஆயத்தப்படுத்தி நீ தேவாலயத்துக்கு போன்னு சொன்னார், அது போல் உங்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது உங்கள் காதில் எக்கால சத்தம் என்ன செய்யும்? தொனிக்கும். இயேசுவின் வருகையிலே காணப்படுவீர்கள். எனவே இந்த நாட்களிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 1:14 நீங்கள் அங்கே 13:14 வாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எபேசியர் 1:14, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை கேட்கணும். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளாதவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் உங்களை என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்வார்? மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சும்மா உட்காந்துட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு போனால் நீங்கள் பறந்துட மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற படுத்துருவீங்க, பறந்துடுவான், நீங்கள் கைவிடப்பட்டுருவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று அனுதினமும் ஜோமனி மறுரூபமாகணும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உங்கள் புத்தி மாறணும். கெட்ட புத்திலாம் மாறணும். பொறாமை, எரிச்சல், கசப்பு, இந்த கோல் சொல்கிறது, தூற்றி கொண்டு திரிகிறது, இப்படிப்பட்ட எல்லா கெட்ட புத்திகள்லாம் உங்களை விட்டு என்ன செய்யணும்? போய் நல்ல புத்தி வரணும். நல்ல புத்தி வரணும். அந்த நல்ல புத்தி வர்றதற்கு அதை பரிசுத்த ஆவி தான் கொடுப்பார். நல்ல எண்ணங்களை கொடுப்பார், நல்ல சிந்தைகளை கொடுப்பார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் வரணும், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் ஸ்பாவங்களில் வரணும். இதெல்லாம் வராமல் அப்படியே பறந்துடலாம், கனவு கண்டு கூட என்ன செய்யாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிக்கணும், ஆவியானவரை என்னை மறுரூபப்படுத்தும் என் வாழ்க்கையில. ஆவியினாலே, போன வாரம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அதை பேசினேன், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அழிக்கணும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. ஆவினாலே, ஏனென்றால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரெழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள நேசிக்கிறார், வாசம் பண்ணுகிறபடினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆவியானவரோடு நல்லா நெருங்கி வரணும். சும்மா ஒரு பேருக்கு உப்புச்சப்பு 4 அந்நிய பாஷைகளை பேசிட்டு அப்படியே மேலோட்டமாக போகிறவங்கள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்குரிய வேதம் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் என்ன செய்வோமா? இருப்போம். இயேசுவை போல அவருடைய சாயலாக மாற ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பயன்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியை பயன்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் சிந்தையை மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பேச்சுகளை மாற்றுவார், உங்கள் நடக்கைகளை மாற்றுவார். நீங்கள் முற்றிலுமாய் புதிதாக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:10 சொல்கிறாங்க, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து என்ன செய்யணும்? உயிரோடு எழும்பும்படி, தகுதியாகும்படி எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பியமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய இந்த நாட்களிலும் உங்கள் சரீரம் மறுரூபம் ஆகணும்னா உங்களை நல்லா அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் சரியாக பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும். எத்தனை பேர் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியிருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? நல்ல கை வைத்து. சும்மா ஞானஸ்நானத்துக்கு பேருக்கு எடுத்தால் போதாது, அந்த பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா அடக்கம் பண்ணி உங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் சாயில் உள்ள நீதி, அந்த ஆவியின் மனிதனை தரித்து கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். எத்தனை பேர் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருவனாக ஒருத்தியாக இருக்கணும்? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நல்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டுறக்கூடாது, என்னை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எப்படியாவது உம்முடைய வருகையில் நான் காணப்படணும். எக்கால சத்தம் என் காதில் கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என் ஸ்பாவங்கள் மாறணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள என்னை கொண்டு வாங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான ஒரு நல்ல நெருங்கிய ஐக்கியம் வேண்டும். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்பொழுதும் நான் ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தர வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த 50-50 பிஸ்கட்டை பார்த்தோன்னே நான் வரும். ஒருத்தர் 50 பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் பறப்பாங்க, 50 பேர் என்ன செய்வாங்க? கைவிடப்படுவாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், எங்கள் சபைக்கு வர்ற எல்லாருமே பறக்கணும். ஆண்டவரே, ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது? கைவிடப்படக்கூடாது. ஒருவரு கூட அந்த நித்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. எப்படியாவது எல்லாரும் மறுரூபமாகணும். ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, எதுக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுங்க. தயவு செய்து உலகத்துக்கு முதலிடம் கொடுக்காதீங்க, பணத்துக்கு முதலிடம் கொடுக்காதீங்க, ஊர் சுத்தருக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசி, 1 கொரிந்தியர் 3:14 எடுத்து வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3:14 வாசிங்கள். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். இங்கே நான் பார்க்கிறோம், ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு மாளிகைக்கு ஒப்பனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. அதன் மேலே நாம் ஆவிக்குரிய ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்பப்படுகிறோம்.
கட்டுகிறவர்கள் சோம்பேறிகளாக அசட்டையாக நிர்விசாரமாக இருந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொன்னார், தினமும் ஒரு வசனத்தை நான் கேலண்டரில் வாசிடுவேன் பாஸ்டர். தினமும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஏசப்பா என் கூட வாங்க ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் பாஸ்டர். இவங்கெல்லாம் எதை வச்சு கட்டுறாங்க தெரியுமா? வைக்கோல் புல்லை வச்சு கட்டுறவங்க. ஆனால் அதிகாலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் 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 கிருபத்தாரம் சொல்லி காத்திருந்து நல்லா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜோம் பண்ணி கொஞ்ச நேரம் நல்ல வசனத்தை வாசித்து தியானித்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து அப்படியே அவர்கள் கட்டுகிறவர்கள் எதை வச்சு கட்டுறாங்க? விலையேற பெற்ற பொன் வெள்ளி கல்களை வைத்து கட்டுகிறவர்கள். 2 பேரும் வைக்கோலை வச்சு கட்டுறது வேகமாக கட்டிடலாம், பார்க்குறக்கு ஸ்பீடாக கட்டலாம். ஆனால் ஒரு நாள் அக்னி வந்து என்ன செய்யுமா? பரிசோதிக்கும். அக்னி பரிசோதிக்கும் போது வேகமாக எரிஞ்சிடும். எது? உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் இருக்கிற இடம் தடம் தெரியாமல் ஓடி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பொன் விசுவாசத்தை காட்டு, விசுவாசத்தில் வெள்ளி பரிசுத்தத்தை காட்டுகிறது. அந்த கல் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்படுகிறதை காட்டுகிறது. அவர் கண்மலையில் மேல் கட்டுகிறவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன செய்கிறான். இப்படிப்பட்ட பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் கல்லினாலும் கட்டப்பட்டவர்கள். நீங்கள் எவ்வளவு அக்னி பண்ணாலும் அது என்ன செய்யாது? சேதமாகாது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோம்பேறிகளாக ஆவிக்குரிய ஜீவித்தை செய்யாதபடி உங்கள் ஜெப நேரங்கள் அதிகமாக வேண்டும், உங்கள் வேத தியானங்கள் அதிகமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற நேரங்கள் அதிகமாகணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு நீங்கள் கனெக்ட் ஆக வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இதனால் அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாள்தோறும் கட்டப்பட்டுட்டே வரீங்க. எத்தனை பேர் நீங்கள் அனுதினமும் நான் கட்டப்பட்டுட்டே இருக்கிறேன்னு சொல்கிறேன்? யார் கட்டப்படணும்னா தேவ சமூகத்துக்கு போகிறவங்க தான் கட்டப்பட முடியும். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் கண்மலையில் மேல் என்ன செய்வார்கள்? கட்டப்படுவார்கள். இந்த கட்டப்படுகிற ஒரு அனுபவம், அந்த கட்டினது நிலைத்தால் என்ன ஆசீர்வாதம்? அவன் கூலி என்ன செய்வான்? இவன் ஒருவன், முதலாவது ஒருவன் தப்பி ஓடின ஒருவன், 2வது ஐக்கியத்தில் இருக்கிற ஒருவன், 3வது சொன்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவன். இந்த ஒருவன் யார் என்றால் கூலியை பெறுகிற ஒருவன். கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுவாமா? கூலியை யார்கிட்ட பெறணும்? ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுக்குறான் எஜமான், இன்னொருத்தனுக்கு 2 தாளந்தை கொடுக்குறான், ஒருத்தனுக்கு 1 தாளந்து. ஆனால் 5 தாளந்து வாங்கினவன் இன்னும் என்ன செய்தானா? வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். அவன் அவனை பார்த்து எஜமான் சொல்லுகிறான், நீ உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன். சொல்றது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னும் அவன் பாருங்கள் 10 பட்டணத்துக்கு அவன் அதிகாரியாக வாங்கினது மாத்திரமல்ல, அவனுக்கு அந்த ஏற்கனவே புதைச்சி வச்சவன்ட்டு வாங்கி யாருக்கு கொடுக்குறான்? உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த வரங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நீங்கள் அதை வைத்து கட்டி எழுப்ப வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்யணும்? கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் ஒரு மாளிகை ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபை ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட வேண்டும். சோம்பலா இருக்கக்கூடாது. சபைக்காக தான் இரவு பகலும் ஜெபம் பண்றோம், கண்ணீர் விடுகிறோம். இந்த சபைக்கு வருகிறவர்கள் ஒருவரும் வெந்து போகக்கூடாது. அக்னியானது பரிசோதிக்கும் பொழுது வெந்து போகாதபடி, நஷ்டமடையாதபடி, அது உறுதியாயிருக்கும்படி, கட்டப்படும்படியாக இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று பவுல் சொன்னது போல ஜெபிக்க வேண்டும். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? வர்ற ஒருத்தர் கூட வீணாக போயிடக்கூடாது, ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாது, ஒருவர் கூட நஷ்டம் அடையக்கூடாது. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கிறது? அப்போனா உங்க ஆவிக்குரிய ஒரு நூடுல்ஸ் ஜெபம் பண்றவங்களாம் எதை வச்சு கட்டுறீங்க சொல்லுங்க? வைக்கோலை வச்சு கட்டுறீங்க. வைக்கோல் புல்லை வச்சு கட்டாதீங்க, மரத்தை வச்சு கட்டாதீங்க. ஈஸியா நீங்கள்லாம் சரியான பாச சொல்றாரு, வாரம் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்றீங்க. நாங்களாம் வீட்டிலே இருக்கோம், சூப்பராக இருப்போம், டிவி பார்த்துட்டு இருப்போம். நீங்க கட்டுங்க. ஒரு நாள் அக்னியானது என்ன செய்யும்? பரிசோதிக்கும் போது எரிஞ்சு போய் ஒண்ணுமில்ல, அவங்க ஆவிக்குரியமே காணாமல் போயிடும். ஆனால் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார்களோ, யார் உபவாச ஜெபத்துக்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் சபையோடு ஐக்கியமா இருக்கிறார்களோ, தேவன் உங்களுக்கு கொடுத்த சபையில் நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களா? அதுல உண்மையா இருக்கிறீங்களா? இதுல உண்மையா இல்லைன்னா நீங்க எதுலையுமே உண்மையா இருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில உண்மையா இருக்கிறீங்க? நல்ல கை வைத்து, ஆண்டவர் கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையில உண்மையா இருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு சோதனை பண்ணுங்க. இதுல நீங்க உண்மையாலன்னா எதுலையுமே உண்மையா இருக்க மாட்டீங்க. அவங்க சொல்லுவாங்க, அங்க அப்படி இருக்கோம், இங்க அப்படி. எங்க இருந்தாலும் சரி,
நீ இருக்கிற சபையில் தீர்க்க தரிசனம் சொல்கிறது கூட அந்த நாட்களில் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சபையில் நீ சொல்லு, அப்போ தான் நீ சொல்ல தப்பாக ரைட்டாக எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். யாரும் இல்லாத இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. முதல்ல இங்கே சொல்லி பழகு. சர்ச்சில் சொல்லும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிடும், நீ ஆவியில் சொல்கிறியா மாம்சம் சொல்ல எங்களுக்கு தெரிஞ்சிடும். வந்து நறுக்கிட்டு மண்டையில் என்ன செய்வோம், ஒரு கொட்டை போட்டு, நீ மாம்சத்தில் தெரிஞ்சு வச்சுல என்ன செய்யாத. ஒருத்தவங்க தெரிஞ்ச சகோதரியே கர்த்தர் உன்னை பார், அவங்க சேலை கடையில் பார்த்துருப்பாங்க, எதா இருக்கு, நீ ஆடம்பர பிரியனா இருக்கிறா அப்படின்னா என்ன, இவங்க வந்து மனசில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு அடிச்சு விட்றது, ஏதாவது ஒன்று விட்றது, இப்படிலாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியும் எதுக்கு நம்ம இப்படிலாம் பேசுது, எதுக்கு நம்ம அப்படி பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனம் முதல்ல எங்கே சொல்லுங்கள், சர்ச்சில் சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா. எங்களுக்கு என்ன செய்யும், நீ நல்ல ஆவியில் சொல்கிறேன், அப்போ தான் தெரியும். அப்போ இந்த நாட்களை பாருங்கள், கூலியை பெறணும்னா உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை நீங்கள் கட்டி எழுப்பணும். அதற்காக நீங்கள் பிரயாசப்படணும். நல்ல ஜெப ஜீவியம் உங்களுக்கு வரணும், நல்ல வேத தியானங்கள் வரணும். நீங்கள் வேத வசனத்தினால் நீங்கள் கட்டப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி கட்டுவீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்திலே, அவன் நிலைத்திருந்தால், அவன் கட்டினது நிலைத்திருந்தால் என்ன செய்வானா, அவன் கூலியை பெறுவான். எத்தனை பேர் கத்திடத்தில் கூலியை பெறணும் விரும்புகிறீங்க? ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படும். அதுவும் அக்னியில் அகப்பட்டது. ஒருத்தர் சொல்லுவாங்க, தப்பிட்டான்ல நானும் தப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எதை வச்சு கட்டுறீங்க, எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க? சோம்பேறியாக நிர்விசாரமாக இருந்தபடி நீங்கள் விலையேற பெற்ற கல். நாங்கள் அந்த சாலமோன் தேவாலயத்தை எப்படி கட்டினான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். அந்த எருசலேம் நகரத்துக்கு கீழே ஒரு பெரிய குகை இருக்கிறது. அங்கே இருக்கிற கல்லை வெட்டி கொண்டு போய் அவன் தேவாலயத்தை அது வெட்டுறதே கஷ்டம், வெட்டி கொண்டு போய் சாலமோன் ஒவ்வொன்றும் எத்தனையோ டன். அது எப்படி அந்த நாட்களில், இந்த நாட்களில் நவீனமான எத்தனையோ இயந்திரங்கள் இருக்கிறது, ஆனால் அங்கே ஒன்றுமே கிடையாத சூழ்நிலை. எப்படி தூக்கிட்டு வந்தான், எப்படி கட்டினா, ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சாலமோன் கட்டினா. அப்போ ஒரு காரியத்தை, ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு சாதாரணமாய் கட்டவில்லை. அதுக்காக அது கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. உங்க ஆவிக்குரிய ஜீவித்துக்காக எத்தனை பேர் கிரயம் செலுத்துறீங்க? கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? ஏனென்றால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டுவீர்கள். இன்னும் கிரயம் செலுத்தி உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை கட்டுவீர்கள் என்றால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், கூலியம் என்ன செய்வீர்கள், பெறுவீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:26 வாசிங்கள். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் நீங்கள் கவனிங்கள். இங்கே பக்தி விருத்தியை உண்டாக்குகிற ஒருவன் ஒருத்தி. நீங்கள் என்ன சபைக்குள்ள என்ன செய்யணும் வேணுமா? பக்தி விருத்தியை உண்டு பண்ணணும். இருக்கிற பக்தியும் கெடுத்து விட்டு போயிடக்கூடாது. உங்களை பார்த்தாலே அனைவருக்கு என்ன வரணும்? பக்தி விருத்தி அடையணும். கரங்களில் வைத்து வரால் இல்லையா சொல்லுவேமா? நீங்கள் பாட்டுக்கு சாயெல்லாம் உதட்டில் பூசி ஒரு மாதிரி சினிமா நடிகை மாதிரி மேக்கப்லாம் போட்டு வந்தீங்கன்னா இருக்கிற பக்தி என்ன செஞ்சிடும்? போயிடும். உங்களை பார்த்தா நீங்கள் ஜெபிக்கிறவங்க உங்கள் முகத்திலே ஒரு, எப்படி மோசையின் முகத்தில் ஒரு பேரொலி வீசினது போல் உங்கள் முகத்தில் என்ன செய்யணும்? ஒரு பிரகாசம் இருக்கணும். கரங்களில் வைத்து வரால் இல்லையா சொல்லுவோமா? இதுக்காக நீங்கள் அங்கங்கே போய் அந்த அந்த ஃபவுண்டேஷன்லாம் அடித்து கடைசியில் அது வந்து பேய் மாதிரி உங்களை மாற்றிடுது. அது கண்ணுக்கெல்லாம் மையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி இருக்கிற நல்ல முகத்தை அசிங்கமாக்கி இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. சரி, செய்கிறவங்க செய்யட்டும். ஆனால் உங்களுடைய முகம் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்பொழுது என்ன செய்யும்? பிரகாசிக்கும். கரங்களில் வைத்து வரால் இல்லையா சொல்லுவேமா? பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போடுறதுனால உங்களுக்கு அழகாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து பரலோகத்திலேருந்து வரணும். கரங்களில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா? உங்கள் முகத்தை பார்த்தாலே இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த பக்தி விருத்தியை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராக? தருவாராக. கரங்களில் வைத்து சொல்லுவேம்மா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிஸ்டர் வந்து கர்த்தரோட நடுங்கி இருக்காங்க இல்லைன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். இவங்க கிட்ட கொஞ்சம் ஜபத்துக்கும் கர்த்தருக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க நம்பியிருக்கிறதுலாம் தங்களை அழகுப்படுத்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை தான் நம்பியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மேக்கப்பை தான் நம்பியிருக்கிறாங்க. ஏன்னா ஜபமே இல்லை. 24 ஹவர்ஸும் என்னது? ஜபமே கிடையாது. தூக்கமும் என்னது? சும்மா இருக்கிறது. அப்புறம் எப்படி
அப்போ கண்டிப்பாக நீங்கள் போய் ஃபவுண்டேஷன் பண்ணால் தான் இங்கே வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும். அதனால் போய் சிலர் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு பார்க்குறாங்க, எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுக வல்லவராக இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசித்தார். அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்பட்டு போகவில்லை. உங்களுக்கு கர்த்தரே பிரகாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனவே இந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய பக்தி விருத்தி எப்படி வரணும்? ஒரு சபையில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்ன செய்யணுமா? கூடி வந்திருக்கும் பொழுது 26ஆம் வசனத்தில் உங்களில் ஒருவன் என்ன செய்யறானாமா? சங்கீதம் பாடணும். சிலர் பாடினாலே தலை தெறிக்க ஓடுற மாதிரி இருக்கும். அப்படி பாடுறதுக்கு கிருபை இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? பாடணும். சிலர் பாடினான்னா எப்படா இவங்க பாட்டை என்ன செய்வாங்க? நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எப்படியே வேதனையாக இருக்கும். சிலர் பாடினா கேட்டுகிட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம் போல இருக்கும். பாருங்கள், பாடக்கூடிய கிருபையுள்ள பாடுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை நினைச்சுகிறான், வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதர, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக என்ன செய்யப்படுகிறது. கரண்டில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? அப்போ உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் எல்லாம் எதுக்காக? சபை கூடி வரும் பொழுது சபையிலே பக்தி என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். பக்தி இருக்கிற பக்தியும் பெயரக்கூடாது. உங்கள் உடையை பார்த்து, உங்கள் நடையை பார்த்து, உங்கள் பேச்சை பார்த்து இருக்கிற பக்தியும் பெயரக்கூடாது. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கையை பிடிச்சி உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பக்தி என்னது? விருத்தி அடையுதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபைக்கு வர்றதுனால உங்கள் பக்தி விருத்தி அடைகிறது? இல்லைன்னா சச்சம் மூடிட்டு போயிடுவோம் நம்ம. ஏன்னா தேவையில்லை சபை. ஏன்னா இங்கே வர்றதுனால உங்கள் பக்தி என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். இங்கே வந்துட்டு நீங்கள் உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இங்கே வந்துட்டு நீங்கள் பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இங்கே வந்துட்டு நீங்கள் வழி தவறி போயிடக்கூடாது. அதுக்கு தான் சபை நடத்துகிறோம். இங்கே வர்றதுனால நீங்கள் உணர்த்துவிக்கப்பட வேண்டும், எச்சரிக்கப்பட வேண்டும், மனம் திரும்பணும், இயேசுவை போல மாற வேண்டும். இதற்கு தான் சபை. ஏதோ ஷோ காட்டுறதற்காக அல்ல. இங்கே ஏதோ பயங்கர பார், இங்கே பார், நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கல. இங்கே வர்றதுனால இயேசுவை போல நீ மாறணும். அதான் நோக்கம். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். இதற்கு தான் பக்தி விருத்தி. உங்களை பார்க்கும் பொழுதே உணர்வடையணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாட்களில் நாங்கள் சேட்டப் பண்ணிட்டு வந்தால் சிலரை பார்க்க பயப்படுவோம். அதில் எங்கள் அக்காவை பார்க்க நான் பயப்படுவேன். அவங்க கண்ணை பார்த்தோன்னே பயந்துருவேன் நான். அப்படி கரெக்டாக பிடிப்பாங்க. நீ எங்கே போன? ஒரு முறை அப்படி தான் நான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு அவங்க கரெக்டாக சொன்னாங்க, நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல விரும்பலை. நான் அது அவள் பாருங்கள், சிலர் வந்து பக்தி விருத்தி அவங்கள பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிரும்? கைகளாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் அவங்க தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும் நம்ம லைஃப் நம்ம ஏமாற்ற முடியாது, அவங்கள்ட்ட மாய்மாலம் பண்ண முடியாது, நடிக்க முடியாது. அப்படியே நம்மகிட்ட இருக்கிறது உள்ளதை அப்படியே பிட்டு என்ன செய்வாங்க? வைத்துருவாங்க. இப்போவும் அவங்களாம் ஃபோன் பண்ணால் எனக்கு பயமாக தான், நடுக்கமாக இருக்கும். ஐயோ என்ன ஆச்சோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க நம்ம வாழ்க்கையை பற்றி தெரியும். நம்ம ஏமாற்ற முடியாது, மாய்மாலம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து இடறி போயிடக்கூடாது. உங்களை பார்த்து ஒருத்தங்க பின்வாங்கி போயிடக்கூடாது. இடரல் வருகிறது அவசியம். ஆனால் யார் மூலமாய் வருகிறது அவனுக்கு ஐயோ. உங்கள் நடையும் பேச்சும் உங்களுடைய ஸ்பாவங்களும் மற்றவர்களுக்கு என்ன உண்டாகணும்? சார் இருந்தால் இந்த சிஸ்டர் மாதிரி ஜெபிக்கணுங்க, இருந்தால் இந்த சிஸ்டர் மாதிரி வேதத்தை வாசிக்கணும், இருந்தால் இவங்கள மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உங்களை பார்த்தோன்னே சிலருக்கு அந்த வாஞ்சை வரணும். கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. அப்படிப்பட்ட பக்தி விருத்தி உண்டாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கரண்டில் வைத்து ஒரு நிலையிலேயே சொல்லுவோம். எல்லாம் கரண்டில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் அநேகர் பக்தி விருத்தி அடையணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை தாரும். ஒருவரும் இடறி போயிடக்கூடாது ஆண்டவரே, கிருபை தாரும். சார்ல்ஸ் ஃபின்னியை பார்க்கும் பொழுதே சில அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு முறை எங்கள் சேப்பலில் அங்கே அந்த நாள் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காங்க. யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் படியில் இறங்கி வரும்பொழுதே நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட ஜோமனை ஆண்டவரே ஏதாவது நான் மன்னியும் சொல்லி. ஆனால் எந்த ஒரு பெர்னார்ட் பிளெஸிங்ன்ட்டு ஒரு ஊழியர் வந்திருந்தார். உட்கார்ந்து சேப்பலில் பிரசங்கம் பண்ண உள்ள எங்களுக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரர் இருக்கிறார். இந்த தேவ பிரசனம் மகிமை இந்த சேப்பலை நிரப்பி இருந்தது. நாங்கள் மேலே கிளாஸ் ரூம்லேருந்து திடீர்னு கூப்பிட்டாங்க, ஒரு சிறப்பான ஊழியக்காரர் வந்திருக்கிறார், எல்லாரும் வாங்க, இன்றைக்கி வந்து சேப்பலில் உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் அப்படின்னு. அப்போ எல்லாம் இறங்கி வரும் பொழுதே எல்லாம் பாவ உணர்வு அடைஞ்சிட்டாங்க. அப்போது அந்த தேவ மனுஷன் மூலமாக எவ்வளோ பக்தி விருத்தி உண்டாச்சு பாருங்கள். ஹல்லேலூயா.
இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருக்கிறது? இந்த சபைக்குள்ள என் மூலமாக ஒரு பரிசுத்த தாக்கத்தை நான் ஏற்படுத்தணும், ஒரு பக்தி விருத்தியை கொண்டு வரணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய கீழ்ப்படியாமையினால, என்னுடைய பின்மாற்ற ஜீவித்தினாலே அநேகரை நான் நரகத்துக்குள்ளே தள்ளிடக்கூடாது. ஆண்டவரே, நான் என்னுடைய நடக்கையினாலே, என்னுடைய செயல் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தரை பயன்படுத்துவீராங்க. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். இன்னொரு காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்க நான் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒருவன். நீங்க உங்களுக்கு எங்க இருக்கு? நீங்க யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவ. ஃபாதர் கூட பாடியிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்போ வந்தீங்க? என்னைக்கு அவரை விசுவாசித்தீங்களோ அப்போ எங்கே வந்துட்டீங்க? அவர்களை. எப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்போவுமே அவருக்குள்ள வந்துட்டீங்க. எப்பொழுது உங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தீர்களோ அப்போ எங்கே வந்துட்டீங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? பழையவைகள் என்ன செய்தது? ஒளிந்து எல்லாம் புதிதானது. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவனாக இருக்கணும். எபேசியில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பதனால உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு என்று எபேசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கணும். உங்கள் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது, அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்கள், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள். அதனால தான் அவர் வெளிப்படும் பொழுது நீங்கள் வெளிப்படுவீங்க. ஏன்னா உங்கள் ஜீவன் யாருக்குள்ளே இருக்குது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவருடைய ஜீவன் யாருக்குள்ளே இருக்கிறது? சொல்லுங்கள், என்னது ஜீவன் உமக்குள்ள இருக்குது ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. 20 கொலோசியர் 3:3 வாசிங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அவ்வளவு ஈஸியா பிசாசு உங்களை தொட முடியுமா? என்ன முடியா? அசுத்த வல்லமைகள் தொட முடியுமா? முடியாது. ஏனென்றால் நீங்கள் யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள். சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பதனால ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் எபேசியில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அது அடிக்கடி நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என்ன ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருப்பதில் தான் பெரிய வெற்றி. அப்போ இந்த நாட்களிலே சபை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீர்கள், புது சிஷ்யா இருக்கிறீங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். சொல்லப்படுறது இந்த ஒருவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிற ஒருவன். தன்னை சுத்திகரித்துக் கொள்கிற ஒருவன். இன்னைக்கு நீங்கள் 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்டவனா? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பீங்க, உபயோகமான பாத்திரமாக இருப்பீங்க. அடுத்தது நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பீங்க, கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பீங்க. எத்தனை பேருக்கு இப்படி இருக்கணும் ஆசை இருக்குது? சிலர் உங்களை நினையாமலே போயிடக்கூடாது. நீங்கள் மரித்தாலும் உங்களை நினைச்சு பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். என்ன செய்யணும்? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை என்ன செய்யணுமா? சுத்திகரித்து கொண்டார். இந்த உலகத்தில் உங்களை நெருங்கி நிற்கிற பாவங்கள் இருக்கிறது, நெருங்கி நிற்கிற அநேக அசுத்தங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு உங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் சுத்திகரித்து கொள்ளணும். சுத்திகரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் அவன் எப்படி இருப்பானா? கனத்துக்குரிய பாத்திரம். ஏரோது ராஜா யாரை கண்டு பயந்தான் தெரியுமா? யோவான்ஸ்தான். ஏன் தெரியுமா? அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக இருந்தனால. ஒரு பெரிய ராஜா ஒரு மனுஷனை கண்டு பயப்படுறான்னா அவனுக்குள் இருந்த அந்த பரிசுத்தம், சுத்திகரிக்கப்பட்டவனாக இருந்தான், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தான்.
கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்தான். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை ஏன் சுத்திகரிக்கணும்னா 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் சொல்லுகிறார், நாங்கள் 3ஆம் அதிகாரம் 3:2 வசனத்தை வாசிங்கள். 2:3 வாசிங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள. இன்னைக்கு ஒரு உபதேசம் வந்திருக்குது, உங்களை சுத்திகரிக்கவே அவசியம் இல்லை, ஒன்ஸ் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் உங்களை என்ன செய்யணும்? எப்படி உங்களை தினமும் நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணுறீங்க, உங்களை ஆடைகளை சுத்தம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க, அது தூசி படிஞ்சிட்டே தான் இருக்கும், சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுபோல் உங்களை ஒவ்வொரு நாளும் அவன் தாவீது சொல்லுகிறான், உம்முடைய பலிபீடத்தை நான் என்ன செய்கிறேன்? சுற்றி சுற்றி நான் என்ன செய்கிறேன்? வருகிறேன். எதற்காக? சுத்தம் பண்ணுவதற்காக. என் இருதயத்தை சுத்தம் பண்ணும், என் கண்களை சுத்தம் பண்ணணும். ஏனால் சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். எனவே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன் நேரம் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பைபிள் வாசி சுத்தம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி சுத்தம் பண்ணுங்க. சும்மா சாதாரண வைக்கோல் புல்லை கட்டுறவங்க உபவாசம் பண்ண மாட்டாங்க, தனியாக உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு கொஞ்ச நேரம் டைம் பாஸுக்கு வந்துட்டு போவாங்க சேச்சி. ஆனால் தனியாக உட்காந்து ஆராதிக்கணும், தனியாக உட்கார்ந்து வேதத்தை எடுத்து தன்னை சுத்திகரித்து. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் என்கிட்ட என்ன இருக்குது, என்னை மாற்றும் என்று சொல்லி சுத்திகரித்து கொள்ளும் பொழுது நீங்கள் அவர் இருக்கிற வண்ணமாக நீங்கள் என்ன செய்வீங்க? மாறுவீங்க. எனவே சுத்திகரிக்கப்பட்ட ஒருவனாக இருங்க. அந்த ஒருவன்ற நிறையா இருக்குது, ஆனால் இன்றைக்கி நான் 7 காரியங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்கள் என்னெல்லாம் எப்படிப்பட்ட ஒருவனாக நீங்கள் இருக்கணும்? நீங்கள் முதலாவது நீங்கள் தப்பி ஓடின ஒருவனாக இருக்கணும், ஐக்கியத்தில் இருக்கிற ஒருவனாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவனாக இருக்கணும், கூலியை பெறுகிற ஒருவனாக இருக்கணும், பக்தி விருத்தியை உண்டாக்குற ஒருவனாக ஒருத்தியாக இருக்கணும். அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவனாக இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்ட ஒருவனாக இருக்க வேண்டும். தெய்வன் இப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. எல்லாரும் கண்களும் படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஒருவனாக ஒருத்தியாக நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்களா நான் பார்க்க மாட்டேன். நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் வலது கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நான் பார்ப்பேன். ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை கவனித்து பாருங்கள். உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லா பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடி வாருங்கள். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓட கடவோம். சொல்லுங்கள், இயேசுவை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி நினைத்து துதிக்கின்றேன். யேசய்யா ஸ்தோத்திரம், யேசய்யா ஸ்தோத்திரம், யேசய்யா ஸ்தோத்திரம், யேசய்யா ஸ்தோத்திரம். உலகம் வேறு கையில், நீரோ அணைக்கிறீர். உலகம் வேறு கையில், நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே
உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, அந்த வெறுப்பை மறக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் ஒருவர் தான் உங்களை மாற்ற முடியும். அநேக விருப்பம் இருக்குது, ஆனால் உங்களால் செய்ய முடியாதபடி சில தடைகள் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அதை உடைத்து அந்த ஒருவனாக, ஒருத்தியாக, உத்தமியாக உங்களை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்கள். இதுவரை பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவிக்காக உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒரு தாகம் உங்களுக்கு வேணும். நான் அந்த ஒருவனா, ஒருத்தியா இருக்கணும். நான் ஏற்றுக்கொள்ளப்படணும் ஆண்டவரே, கைவிடப்படக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். வாஞ்சி உள்ளவர்கள் நல்ல ஜெபங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நான் வாஞ்சிக்கிறேன். உங்க கவனத்தை சிதற விடாதீங்க. முடிஞ்சு வீட்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. இப்பொழுது நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஒரு அற்புதத்தை எனக்கு நடக்க போகிறது. இதுவரை இல்லாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாக இப்பொழுது ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வருந்ததுக்காக நன்றி. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியை அவளுக்கு கொடுப்பீராக. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். நான் உணர்கிறேன். தேவ ஆவியானவர் புறாவை போல ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கிறார். இப்போ பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆண்டவரே, அந்நிய பாஷைகளை பேசுங்க. நல்லவர் கர்த்தர் உங்களுக்கு பாஷைகளை தருகிறார். பற்பல பாஷைகளை பேசுகிற கிருபையை தருகிறார். ஆவியின் வரங்களை தருகிறார். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற கிருபை தருகிறார். ஓ, ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்பக்கூடிய பொன் வெள்ளி விலையேற பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். விடாதீங்க, விடாதீங்க. கேளுங்கள். இன்னும் 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 நிரப்பிடுங்கப்பா, நிரப்புங்கப்பா. யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. கரங்களை தட்டி இயேசுவே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. செத்தவனா இருக்கக்கூடாது, உயிருள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்னை நிரப்பிடுங்கப்பா. ஒரு மெய்யான மனம் திரும்புதலை தருகிறார். ஒரு ஆண்டவரே, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, உண்மையுள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். கர்த்தர் உன்னை அனல் மூட்டி எழுப்புவதற்காக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு மறுரூபத்தை தரும் பொழுது உங்களை கர்த்தர் வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக கர்த்தர் மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் இப்பொழுது நிரப்புவதற்காக நன்றி. விடுதலை, விடுதலை, விடுதலை. சில விட முடியாத பாவத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறார். வாலிபர்கள் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுக்க வேண்டியதை வெறுப்பேன், தூக்கி எறிய வேண்டியதை எறிவேன். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். அந்த ஒருவனாக, ஒருத்தியாக, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, உபயோகமான பாத்திரமாக, நற்கிரியைக்கு ஆயத்தமான பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு அபிஷேகம் உங்களை தொடும்பொழுது நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். உங்களை பழைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாம் பழையவைகள் எரிந்து போவதாக. எத்தனை பேருக்குள்ள வாஞ்சை இருக்குது. நீங்க விரும்பாம தேவன் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தாகமா இருக்கிறவன் இடத்தில் வர கடவன் ஆண்டு சொல்ல, நான் ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றான். எத்தனை பேருக்கு தாகம் இருக்குது, வாஞ்சை இருக்குது. உம்மை போல என்னை மாற்றிடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் காணப்படணும். ஆண்டவரே,
என்னை பரிசுத்தமாக்கணும் ஆண்டவரே, நான் சாட்சியாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் வேகமாக எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே உங்களை அனல் முட்டி எழுப்புவார். உங்களை விடமாட்டார். உங்களை ஜெபிக்க வைப்பார். உங்களை உபவாசம் பண்ண வைப்பார். ஊழியம் செய்ய வைப்பார். நீங்கள் கர்த்தருக்காக எழும்புவீர்கள். ஆண்டவரை எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரை நீர் தொடுவீராக. உம்முடைய வல்லமை அவளை தொடும்படியாக, உம்முடைய அபிஷேகம் அவளை தொடும்படியாக, அப்படி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும்படியாக, விரக்திகள் மாறும்படியாக, சோர்வுகள் மாறும்படியாக, பின்மாற்றங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். கட்டுகள் எல்லாம் உடைவதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, சில கட்டுகள், பாவ கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார், சாப கட்டுகளை அறுக்கிறார், நுகத்தடிகளை கர்த்தர் உடைக்கிறார். இனி ஹல்லேலூயா திரும்பி பார்ப்பதில்லை, திரும்பி பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னா, சிலுவையை முன்னா பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. சத்தமாய் பாடுவோம் ஹல்லேலூயா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து. எல்லாம் சொல்லுவோம். நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம். சத்தமாய் அறிக்கை பண்ணுங்கள். ஓ ஆமென். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சத்தமாய் முழக்கமிட்டு பாடுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஐக்கியத்துக்காக, விடுதலைக்காக, வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே நன்றி, இயேசு ராஜாவே நன்றி, தேவாதி தேவனே நன்றி, அற்புதங்களின் ராஜாவே நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ராஜாதி ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். எளிமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் பார்க்கிறது ஆண்டவரே. அந்த ஒருவனாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒருவனாக ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். சுத்திகரிக்கப்பட்ட ஒருவனாக இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். தப்புவிக்கப்பட்ட ஒருவனாக கர்த்தர் அவளை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஒருவனாக கர்த்தர் அவளை மாற்றுவதற்காக, ஒருத்தியாக மாற்றுவதற்காக, என் புறாவே, என் ரூபவதியே, உன் உத்தமியே, நீ ஒருத்தியே என்று சொன்ன அந்த ஆண்டவரே சாட்சியை பெற்றுக்கொள்ள சொல்லுங்க. கை வைத்து அந்த சாட்சியை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீ ஒருத்தியே, நீ ஒருவனே என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு சாட்சியை நான் பெற்றுக்கொள்ள நல்ல அவர் 2 கரங்களை வைத்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எனக்கு தாரோம். யாரையோ ஒருத்தங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். நான் இயேசுவை நோக்கி பார்த்து தொடர்ந்து முன்னேறுவேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன், தொடர்ந்து கர்த்தர் எனக்கு வெற்றி அடைய செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்தியத்திலே நாங்கள் இயேசுவோடு நித்திய என்னாலும் குடியிருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நாமத்திலே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடைய கூட எப்பொழுதும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தான் என்னை, தூக்கி எடுத்தான் இயேசு. நம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், வாழ்த்துவே ஆக்காரல் நாம் நின்று அவரை என்ற வாழ்த்துவே. அல்லேலூயா.